ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தோட்டத்தில் உள்ள கருவேப்பிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக பறித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. வர்னிஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கருவேப்பிலை இலைகளை மட்டும் உருகி தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இலைகளை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு இரும்பு வடை சட்டி வச்சுக்கலாங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானோன்னே கடலைப்பருப்பு 50 கிராம் போட்டுக்கலாங்க. போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாங்க. கருப்பு உளுந்து 50 கிராம் சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா கடலைப்பருப்போடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. உளுந்து வறுத்துட்டே இருக்கும்போது ஒரு நல்ல மணம் வருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலை 50 கிராம் சேர்த்துக்கலாங்க. கருப்பு எள்ளு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. எள்ளு வறுத்துட்டே இருக்கும்போது வெடிக்க ஆரம்பிக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு தட்டத்தில் எடுத்துக்கலாங்க. இப்போது அதே கடாயில் ஒரு 7 பல் பூண்டை நீள் வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. அதை நல்லா வணக்கிக்கலாங்க. அதில் ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த பூண்டும் வரமிளகாவும் நல்லா வறுத்தாச்சுங்க. அதில் ஒரு நல்ல ஸ்மெல் வரும்போது அதை எடுத்து அதே தட்டத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ ஒரு 4 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கருவேப்பிலையில் உப்பு போட்டு நம்ம நல்லா வறுக்கும்போது கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்குங்க. இப்போ கருவேப்பிலையை கையில் எடுத்து அமுத்தி பார்க்கும்போது கருவேப்பிலை நல்லா நொறுங்கணுங்க. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடாம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது அரைச்சி எடுத்த கருவேப்பிலை பொடியை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த கருவேப்பிலை பொடி 6 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. இந்த கருவேப்பிலை பொடியை வச்சு எப்படி கருவேப்பிலை சாதம் செய்யலான்னு பார்க்கலாங்க. 2 டம்ளர் சாதம் எடுத்து வடித்து அதை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அப்போதாங்க நம்ம சாதம் கிண்டும் போது சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்குங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு இரும்பு வடை சட்டி வச்சுக்கலாங்க. அது சூடானதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க.
கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வேர்க்கடலை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வரமிளகாய் 2 போட்டுக்கலாங்க. கரைச்சி வச்சிருந்த புளி கரைசல் இதில் சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் போட்டு பண்ணும்போது இந்த சாதம் ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்குங்க. புளி கரைசல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த புளி கரைசலை சாதத்தோட ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சாதத்தை நல்லா கிளறினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகளை போட்டுக்கலாங்க. இதை போட்டு பண்ணும்போது இந்த சாதம் ரொம்ப சூப்பராகவும் மணமாகவும் இருக்குங்க. இந்த கருவேப்பிலை சாதத்தை ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாதம் வந்து புளியோதரைக்கே டஃப் கொடுக்குங்க. அந்த அளவுக்கு இந்த சாதம் ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்குங்க. வர்ணீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.